Welcome to Bingiz kitchen. பாருங்க நம்ம தீபாவளிக்கு நெய் சொட்ட மைசூர் பாக் ரெடி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் சர்க்கரை, 1 கப் கடலை மாவு. நம்ம கடலை மாவு எந்த கப்ல அளக்குறோமோ அதே கப்ல நம்ம சர்க்கரையும் அளந்துக்குவோம். இது வந்து கடலை மாவு கலக்கிறதுக்காக நெய் 1 கப் வந்து உருக்கி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம கிளறப்போ தேவைப்படுறப்போ கொஞ்சம் ஊற்றி கிளறதுக்காக தண்ணி கொஞ்சமாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது கடாய் வச்சாச்சு. நல்லா அகலமான பாத்திரமா வச்சுக்குவோம். இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருவோம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு தான் தீயாமல் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வறுத்துக்குவோம். இது நல்லா வறுத்துட்டோம்னா தான் பச்சை வாசனை வராது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. கடலை மாவு நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நெய்யில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெய்யை வந்து இதில் விட்டுப்போம். நெய்யை விட்டுட்டு நம்மளோட நல்லா வறுபட்டு வச்சுருக்கிற கடலை மாவை இதில் வந்து சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துப்போம். பொறுமையாக கிளறணும். அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் நம்மளால் கிளற முடியும். இப்போ நல்ல கனமான கடாய் வச்சுட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். சர்க்கரையை ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நமக்கு, ரொம்ப வேண்டாம். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா மைசூர் பாக் ஹார்ட் ஆகிடும். ஒரு கம்பி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைசூர் பாக் கலவையை வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ஊற்றுறதுக்கப்போ சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிப்போம். இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றா எல்லாம் திரண்டு வந்துட்டுருக்கு. நல்லா கைவிடாமல் கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒட்டவே இல்லை. நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து கலரும் நல்லா மாறிடுச்சு. டார்க் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். மைசூர் பாக்கு கொஞ்சம் நெய் நிறையா இருந்தால் தான் மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மைசூர் பாக் வந்து இந்த கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் கூட ஒட்டவே இல்லை, ஒட்டவே மாட்டேங்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரேயில் போட்டு சைஸ் வந்துட்டு ஸ்கொயராக வேணும் இல்லையா, அதுக்கு நெய் தடவிப்போம். உங்கள்கிட்ட டிஃபன் பாக்ஸோ இல்லை இந்த ட்ரே இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போட்டு நம்ம வந்து ஆற விட்டு கட் பண்ணிக்கலாம். இது நெய் பாத்திரம் இல்லையா, வழுக்குது.
இப்போ இது எல்லாமே நம்ம வந்து சமமாக பண்ணிக்கணும். இப்போது நம்ம நல்லா பாருங்கள், நல்லா சமம் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருவோம். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போட முடியாது. இப்போது இது கொஞ்சம் நேரம் அப்படியே செட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஏன்னா நல்லா ஆறிடுச்சுன்னா பீசஸ் போடுறது கஷ்டம். அதனால் இப்போயே நம்ம பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ பீஸ் போட்டுட்டோம். இப்போது நம்ம நெய் தடவி இருந்ததுனால பாருங்கள் அழகாக கிளம்பி வெளியில் வந்துருச்சு. ஏன்னா இப்போ அந்த பக்கம் பீஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்கமும் அந்த அச்சு வச்சு நம்ம அதே மாதிரியே கட் பண்ணிப்போம். ஏன்னா பேக்கில் கட் பண்ணணும் இல்லையா. வாசனை சும்மா சூப்பராக இருக்குங்க, மைசூர் பாக் வாசனை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு கத்தி இறங்கும் போதே தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டால் கரைஞ்சிரும். கடலை மாவு நெய்யோட வாசனை சும்மா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நம்ம மைசூர் பாக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்க போது. நான் வந்து சுகர் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம மைசூர் பாக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.